2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சந்திராயன்-2 விண்ணில் செலுத்தப்படும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். தனியாருடன் இணைந்து செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசின் ஒப்புதலுக்காக இஸ்ரோ காத்திருப்பதாகவும் கிரண்குமார் தெரிவித்தார். சந்திராயன்-2 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கிரண்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நேற்று தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கிரண்குமார், தொலைத்தொடர்புத் துறையும் விண்வெளித்துறையும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். சந்திராயன்-2 செயற்கைக்கோளை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் விண்ணில் ஏவுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையின் அசாத்திய முயற்சியால் விண்வெளி பாதையில் நேர்கோட்டு தொடர்பியல் சாத்தியமாகியுள்ளதாக கூறிய திரு கிரண்குமார், மீனவர்களுக்கு உதவும் வகையில் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை மேம்படுத்தும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்ப முயற்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். 2018ஆம் ஆண்டு மார்ச் இறுதிக்குள் சந்திராயன்-2 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறியுள்ளார். சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சந்திராயன் 1000 நாட்களை கடந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட கிரண்குமார், பொறியியல் துறையைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இணைந்து செயல்பட்டால் நம் நாட்டில் தொழில்நுட்பம் வளரும் என்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சந்திராயன்-2 வரும் 2018ஆம் ஆண்டு மார்ச் இறுதிக்குள் விண்வெளியில் ஏவப்படும் என்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் செயற்கைக்கோள் தயாரிக்க இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விண்வெளியில் நிரந்தர ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசின் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது என்றும் கிரண்குமார் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு மார்ச் இறுதிக்குள் சந்திராயன்-2 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சந்திராயன் 1000 நாட்களை கடந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட கிரண்குமார், பொறியியல் துறையைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இணைந்து செயல்பட்டால் நம் நாட்டில் தொழில்நுட்பம் வளரும் என்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சந்திராயன்-2 வரும் 2018ஆம் ஆண்டு மார்ச் இறுதிக்குள் விண்வெளியில் ஏவப்படும் என்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் செயற்கைக்கோள் தயாரிக்க இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விண்வெளியில் நிரந்தர ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசின் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது என்றும் கிரண்குமார் தெரிவித்தார்.